தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் இளைஞரணி துணைச் செயலாளர் திருமிகு இளையராஜா அவர்கள் முடிந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக இளைஞரணி தொடர்ச்சியாக 2வது ஒரு இளைஞர் சந்திப்பை நடத்துறீங்க. கிட்டத்தட்ட வடக்கு மண்டலத்தில் பார்த்தோம், தென் மண்டலத்தில் நடத்துறீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை கூட்டி மிகப்பெரிய ஒரு சந்திப்பு வந்து நடத்த போகிறீங்க. ஒரு மாநாடு மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. இதை ஏன் இளைஞர் சந்திப்புன்னு சொல்கிறீங்க? ஒரு மாநாடுனே நீங்கள் சொல்லி கூப்பிடலாமே, ஏன் சந்திப்புன்னு சொல்கிறீங்க? இதை இளைஞரணி வந்து இந்தியாவிலே ஏன் உலகத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இளைஞரணி ஒரு அணி வந்து ஆரம்பிச்சிச்சு. அதோடைய முதல் செயலாளர் வந்து இன்றைக்கி இருக்கிற கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த இளைஞரணி வந்து ஒரு கட்டுக்கோப்பான, அதாவது இந்த இயக்கத்தை நிறுவனர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற தாரக மந்திரத்தோடு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக கழக தளபதி இளைஞரணி வந்து இன்னும் இராணுவ கட்டுப்பாடோடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இந்த இளைஞரணி வழிநடத்தி இன்றைக்கி தலைவராக இருக்காங்க. தலைவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இளம் தலைவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளை தேர்வு செய்தார்கள். ஃபஸ்ட்டு அவருக்கு கீழே வந்து 9 துணைச் செயலாளர்களை தேர்வு செய்கிற அடிப்படையில் 9 துணைச் செயலாளர்களும் பார்த்து தேர்வு செய்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் வேலை பார்க்குறாங்க அதன் அடிப்படையில் எல்லாருமே 9 பேருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி தான். எந்த பின்புலமும் இல்லாத 9 பேருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி தான். அதற்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மாநகர, மாநில அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் 600 பேர் தேர்வு செய்தாங்க. அதையும் வந்து இளம் தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அவர்களை நேர்காணல் செய்து மாவட்ட கழக செயலாளர் பரிந்துரையில் இருந்த அவருடைய நேரடி பார்வையில் தான் இந்த நியமித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள் 12,000 பேர் நியமனம் செஞ்சாங்க. இளம் தலைவருடைய வழிகாட்டுதலோடு இளைஞரணி துணைச் செயலாளர் 9 பேரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நேர்காணல் செய்து இளம் தலைவர்கிட்ட ஒப்படைத்தோம். இளம் தலைவர்கள் நேர்காணலுடைய ஒப்புதலையும் அங்கே உள்ள ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளருடைய பரிந்துரை, மாவட்ட செயலாளருடைய ஒப்புதலோடு ஏற்கனவே நிர்வாகிகளாக வேலை பார்த்தவருடைய அந்த கையேடு 3ஐயும் ஒப்பிட்டு இளம் தலைவர் நேரடி கண்காணிப்பில் தான் அந்த 12,000 பேர் தேர்வு செய்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் கிளை, வார்டு அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்கள், பாக அமைப்பாளர்கள் 5 லட்சம் பேர் நிர்வாகிகள் தேர்வு செஞ்சுருக்காங்க. இதை வந்து எப்படி தேர்வு செஞ்சாங்கன்னா, ஃபார்மை வந்து நாங்கள் வந்து அன்பகத்திலிருந்தும் ஆன்லைன்லையும் நேரடியாக மாவட்ட அமைப்பாளர் மூலியமாகவும் கீழே உள்ள மாவட்ட கழக நிர்வாகத்தின் மூலியமாக நாங்கள் ஃபார்மை கொடுத்து அவங்களுடைய அந்த ஃபார்மை வாங்கி அவங்களுடைய ஒன்றிய, நகர, பகுதி செயலாளர் மூலியமாக கிளைக்கழக செயலாளர், வார்டு செயலாளருடைய பரிந்துரையை வாங்கி அதை வந்து நாங்கள் அன்பகத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு அவர்களை நேரடியாக நியமனம் செய்தோம். அதன்படி 1,32,000 நிர்வாகிகளை வந்து திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதம் தலைவர்களுடைய சிறப்புரையில் இளம் தலைவர் தலைமையில் அதை வெற்றிகரமாக முடித்தோம். இது என்னென்னா ஒரு வித்தியாசம்னா, மற்ற எல்லாமே பொதுக்கூட்ட மாநாடு தான், இது அப்படி கிடையாது. இது இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமே நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த 5 லட்சம் நிர்வாகிகளையும் டாக்டர் கலைஞருடைய முதல் குழந்தைன்னு சொல்கிற முரசொலியிலையும் இப்போ இருக்கிற தலைவருடைய முதல் குழந்தைங்கிற இளைஞரணி நிர்வாகிகள் வந்து அச்சடித்து ஒவ்வொரு நிர்வாகிகளும் இளம் தலைவர்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு ஒவ்வொரு 5 லட்சம் நிர்வாகிகளுக்கும் வழங்கியிருக்கிறோம். அதேமாதிரி கலந்துக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நேரடியாக மாநில துணைச் செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர் நேரடியாக சந்தித்து இந்த நிர்வாக சந்திப்பு அழைப்பு விடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் புகைப்படம் ஒட்டிய அட்டை படத்தோடு ஒவ்வொருத்தருக்கும் அட்டண்டன்ஸோடு அழைத்து வரப்பட்டு இது வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். இது 2வது தென்மண்டல நிகழ்ச்சி. இதில் 1 லட்சம் நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. 58 சட்டமன்ற தொகுதிகள் தென்மண்டல நிகழ்ச்சி. தலைவர் அவர்கள் இன்றைக்கி ஈவினிங் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். வெற்றிகரமாக எல்லா கழக மாவட்டம் 20 மாவட்டத்திலும் 58 தொகுதியிலிருந்தும் எல்லோரும் அணிதிரண்டு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும். இது வந்து நிர்வாகிகளுக்கான மாநாடு மட்டும்தான், உறுப்பினர்களுக்கான மாநாடு. நிர்வாகிகளே ஒரு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இளைஞரணியில் உறுப்பினர்கள், தொண்டர்கள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இளைஞரணி உறுப்பினர்கள் 50 லட்சம் பேர் இருக்காங்க.
அது கழகத்துக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. இளைஞர் அணிக்கு 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து எல்லோருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கியிருக்கிறோம். திமுக தலைமை கழகத்துக்கு என்ன கட்டமைப்பு இருக்கோ அதற்கு இணையான கட்டமைப்போட இளைஞர் அணி கட்டமைப்பு நீங்க பலப்படுத்தி இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 23 அணி இருந்தாலும் அது முதன்மையான அணி இளைஞர் அணி. எந்த அளவுக்கு தாய் கழகம் இருக்கோ அதே ஈக்குவலுக்கு இந்த கட்டமைப்பு இளைஞர்கள் இருக்குது. இளைஞர் அணிக்கான சந்திப்புன்னு சொல்றீங்க. இவங்க அதையும் தாண்டி வரக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞருடைய பங்கு எந்த அளவுக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? அதாவது 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து பார்க்க முகவர்கள், பாகநிலை கமிட்டிகள், பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட்னு தலைமை கழகம் தலைவருடைய ஒப்புதலில் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. அந்த பாகநிலை முகவர்களுக்கு கீழே பாகநிலை கமிட்டி உறுப்பினர்கள் கட்டாயம் ஒரு இளைஞரணி உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட்டும் இளைஞரணி உறுப்பினர்கள் இருக்காங்க. அவர்கள் அந்தந்த பூத்தில் இளைஞர்களுடைய சாதனைகள், கழகத்துடைய சாதனைகள், அங்கே உள்ள இளைஞரணி உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து கழக பணியாற்றி கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட இப்போ வந்து நாங்கள் 5 லட்சம் நிர்வாகிகளுக்கு நாங்கள் அதில் வந்து 234 தொகுதிக்கும் 72,000 சம்திங் பூத்துகள் இருக்குது. அதுக்கு பாக அமைப்பாளர் போட்டிருக்கோம். இந்த பாக அமைப்பாளர்கள் அங்கே பாகநிலை முகவரோட பாகநிலை கமிட்டி உறுப்பினரோட இந்த எலெக்ஷனில் பார்ப்பாங்க. அது பாகநிலை உறுப்பினர் இல்லாமல் புதுசாக வந்து ஓரநிலை தமிழ்நாடுல பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் போட்டோம். அதுவும் இளைஞர்களை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு பூத்துலேயுமே இளைஞரணி களப்பணியாற்றி கொண்டிருக்காங்க. ஸோ இப்போது எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் நிர்வாகிகள் அடுத்த எலெக்ஷனில் வந்து பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸாக இருந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஒரு பயிற்சியாக வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, இது வந்து தலைவராலே ஒப்புதல் பெற்றது. 67 வந்து ஆட்சி அமைப்பதற்கு வந்து மாணவர் சங்கம் வந்து மிக முக்கிய காரணம். 89 ஆட்சி அமைப்பதற்கு இளைஞரணி தான் முக்கிய காரணம். அதற்கு காரணம் வந்து இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் தான். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த இளைஞரணியை தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இளைஞரணி வந்து களப்பணியாற்றுவது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்திலும் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து தொடர்ந்து நாங்களும் நிறைய இருக்கிறோம். கீழே உள்ள உறுப்பினர் முதல் தலைமுறையாக அரசியல் களத்துக்கு கொண்டு வரோம். வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குது? தேர்தல் களம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய தேர்தல் களம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி பிஜேபி வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத சூழல் இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து கழகத் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தான். வருகிற தேர்தலும் சூப்பர் ஹீரோ தலைவர் தான்.